வைக்க முடியாது. சரியான ஓரா வைக்கட்டும். வரண்ணே கிழிஞ்சானே கல் வெளில நீர் ஓடுறனால அடிக்க மாட்டேன். எல்லா மீன் கைக்கு வரும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான சி ஏஞ்சலை தூக்கி நம்ம கண்களுக்கு விருந்தளித்த சேகரனை இன்னைக்கு ஒரு அழகிய குட்டி கிளிமீன் தூக்கியிருக்காருங்க. வாங்க பார்க்கலாம். கடலோட தெளிவையும் நீரோட்டத்தையும் பொறுத்து தான் இன்னைக்கு என்ன மீன் பிடிக்கிறதுன்னு தீர்மானிப்பாங்க. அப்படி தீர்மானிச்ச மீன் தான் இன்னைக்கு கிளிமீன். ஓரா கூடடா வைக்க முடியாது. சரியான ஓரா வைக்கட்டும். வரண்ணே கிழிஞ்சானே கல் வெளில கிளிமீன்களோட கூட்டம் வட்டம் அடிக்கிறத பார்த்து தான் அதிகபட்சம் கூனியரை வச்சு வீசுவாங்க. ஆனால் அதிகபட்சம் மாட்டுறது என்னமோ ஓராவோ இல்லைனா ஒரு பருத்தி வெள்ளை மீனோ அந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தான் மாட்டும். அப்படி மாட்டினாலுமே கிளிமீனில் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தூக்குனா தான் அது பீஸு. அது என்னடா பீஸு? ஆமாங்க, கிளிமீன்கள் சைஸை பொறுத்து பீஸு எடை பீஸு அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடுங்க. 1/2 கிலோவுக்கு மேலே தூக்குனா அது பீஸுன்னு சொல்லுவாங்க. அது கிலோ 500 550க்கு மேலே போகும். அதுவே எடை பீஸாக இருந்தால் கிலோ 280 300 அந்த மாதிரி போகுங்க. ஸோ எடை பீஸாக இருக்கிறத விட பீஸாக இருந்துட்டா லாபம் தானே. அதனால அதிகபட்சம் பீஸ் மாற்றணும்னு சொல்கிற ஒரு காரணத்தினால தான் தூக்கி தூண்டில் போடுவாங்க. அதிகபட்சம் எடை பீஸ் தாங்க கிடைக்கும். ஏன்னா பீஸ் வந்து சீக்கிரத்தில் கடிக்காது. கடித்தாலும் அது கச்சா வச்சு தூக்குறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடத்தி முடிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மீன் மாட்டிருச்சுங்க. ஆனால் பெரிய மீனாக தெரியல. அதான் இது பீஸு கிடையாது. கண்டிப்பாக இது எடை பீஸாக தான் இருக்கும். பார்ப்போம், மேலே மெதுவாக வரட்டும். வந்த உடனே இது பீஸா எடை பீஸான்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். என்ன மீனாக இருந்தாலும் தூண்டில பிடிப்பட்டவொன்னே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த மீன் கைக்கு வர வரைக்கும் ஒரு விதமான பதட்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணி வர்ற இடத்துலையே சில இதுகள் வந்து நல்லா கொழுக்கலை அப்படின்னா டக்குன்னு அந்த கீழே விழுந்துருங்க கடலுக்குள்ளேயே. மீன் கைக்கு வந்தா எல்லா மீன் கைக்கு வரும். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com